பார்வையாளர்களுக்கு வணக்கம். ரா ஆடியோ இருக்குங்க ட்ரெயின் ட்ராவலோடது. அதனால் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். வீடியோவின் இறுதியில் அனைத்து ஊர்களுக்கும் கனெக்டிவிட்டி கூறப்பட்டுள்ளது. அதனால் வீடியோவை இறுதி வரைக்கும் பாருங்கள். வாங்க பயணத்தை சேலம் டவுனிலிருந்து தொடங்கலாம்.
ஏத்தாப்பூர் ரோடு ரயில் நிலையத்தில் இறங்கியிருக்காங்க. இதற்கான பயண கட்டணம் 10 ரூபாய். சேலம் சந்திப்பிலிருந்து, சரிங்களா, சேலம் மெயின் ஜங்ஷன்லேருந்து 10 ரூபா தாங்க. இது மீட்டர் கேஜ் கால ரயில் கட்டிடங்க. இங்கிருந்து 2.5 கிலோமீட்டர் நடந்து உலகின் உயரமான முருகன் சிலை உள்ள முத்துமலை முருகன் கோயிலுக்கு செல்ல உள்ளாங்க. இதற்கு மாற்று வழி காணொலியின் இறுதியில் இருக்குங்க. வீடியோவை முழுசாக பாருங்க. இது முத்துமலை முருகன் கோவிலின் வாசலுங்க. வாசல்ல இருந்து 500 மீட்டர் நீங்கள் நடந்து உள்ள கோவிலுக்கு போகணுங்க. நேராக உள்ளே வந்து வலதுபுறம் திரும்பி நடந்து போனீங்கன்னா மூலவரை தரிசிக்கலாங்க. நாம் ஒரு 25 நிமிடம் நடைப்பயணத்திற்கு பிறகு நம்ம வந்து சேர்ந்துருக்கோங்க. இங்கே வந்து காலணிகள் பாதுகாப்பகம் இருக்குங்க. இந்த கிழக்கு வாசல் வரும்போது அதன் பின் இந்த முருகன் கோயிலுங்க. அதுக்கடுத்து நம்ம எப்படி உள்ள சன்னதிக்குள்ள போகலாம், அதாவது முருகன் எப்படி தரிசிக்கலான்றது இந்த பாருங்க. இப்போ நேராக உள்ள வந்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ லைன் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் நேராக உள்ளே போடுங்க. அதாவது நீங்கள் வந்து மேலே வந்து முருகனோட பாதத்துக்கு போயிட்டு, அதாவது இங்கே காமிக்கிறேன் பார்த்தீங்களா, நேராக இங்கே வந்து இந்த விநாயகரை தரிசனம் பண்ண பிறகு நேராக நீங்கள் முத்துமலை முருகனோட பாதத்துக்கு போவீங்க. அதுக்கு 10 ரூபாய் நீங்கள் கட்டணம் செலுத்துறவங்க. பாதத்தை தரிசனிக்கணும்னா தொட்டுக்க முடியும்னா அதுக்கடுத்து அங்கேருந்து கீழே இறங்கி கீழே இருக்க மூலவரம் நீங்கள் தரிசிக்கலாங்க. சரிங்களா, மூல தரிசனம் பண்ண பிறகு நீங்கள் வெளில வர முடியுங்க. அது வரைக்கும் அது நடுவில் வெளில வரணும்னா முடியாதுங்க. மதியம் 12 மணிக்கு டோக்கன் தருவாங்க அன்னதானத்துக்கு. நீங்கள் மூலவரை தரிசனம் பண்ணிட்டு வந்த பிறகு, சரிங்களா. இந்த நோட்டீஸ் போர்டெலாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் இருந்து என்ன இருக்குன்னா, அதாவது முத்துமலை முருகனோட உருவம் வந்து இருக்குங்க. நான் வீடியோட இதில் காமிச்சிருக்கேன், நடுவில் காமிச்சிருக்கேன், பாருங்கள் வீடியோ கடைசி வரைக்கும், ஓகேங்களா. அதுக்கடுத்து இரவு 7 மணிக்கு வளர்ப்பிறை சஷ்டி அன்னைக்கு தங்கத்தேரில் கூப்பிடுவாங்க. சரிங்களா, அதையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் டோக்கன் உங்களுக்கு முருகனோட அருள் இருந்தால் அந்த அன்னதானம் கிடைக்குங்க. இல்லைன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. நான் போன நேரத்துக்கு எனக்கு கிடைக்கலைங்க. அதுக்கடுத்து நீங்கள் முருகன் தரிசனம் பண்ணிட்டு வந்தப்புறம் இந்த முருகன் கோயில் இந்த பக்கம், அதாவது இடது பக்கம் திரும்பினீங்கன்னா, திரும்பி வந்தீங்கன்னா கோயில் ஒரு மலை இருக்குங்க. அந்த மலை வந்து பாறைகளால் இது இருக்குங்க, பாறைகளால் இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்து பொறுமையாக, அதாவது எளியோர்கள் உங்களால் முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேலே ஏறுங்க. முடியாதுன்னு நினச்சிங்கன்னா ஏற வேண்டாம். ஏன்னா கற்கள் நிறைந்ததாக இருக்குங்க. உங்களுக்கு சரியான படிக்கட்டுகள் இல்லை. சரிங்களா, மேலே இருக்க முருகன் கோயிலுங்க இது. அதுக்கடுத்து ஒரு வியூ இருக்குங்க. முருகன் கோயிலோட இந்த பக்கம் மேலே இருக்க மலையில் ஏறிங்கன்னா உங்களுக்கு நல்லா வியூ கிடைக்குங்க. சரிங்களா, இந்த வியூலாம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு நீங்கள் பொறுமையாக உட்காந்துட்டு இருக்கலாங்க. அதற்கடுத்து நீங்கள் இந்த வியூவை பார்த்துட்டு இருங்கன்னு நான் சொல்கிறது கேட்டுக்கோங்க. அதாவது இந்த வீடியோட எண்டில் நான் வந்து நிறைய கனெக்டிவிட்டி நான் அதிகமாக கொடுத்துருக்கேங்க. இந்த ஊர்லேருந்து இந்த கனெக்டிவிட்டி இருக்குன்றது நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். அது வந்து உங்களுக்கு பட்ஜெட்டாகவும் இருக்கும். சரிங்களா, அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. வீடியோ இறுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வருங்க. சரிங்களா, திருவண்ணாமலையிலேருந்து வரவங்க மட்டும் நான் கொடுத்துட மாட்டேன். அவங்க வந்து கள்ளக்குறிச்சி வந்து வந்துக்கோங்க. இதையும் நான் இங்கேயே சொல்லிடுறேன். அதுக்கடுத்து நான் சொன்ன முருகன் கோயிலோட வியூ பார்த்தீங்களா, முருகன் உருவத்தோட வியூ இது மலையிலோட மேலிருந்து நீங்கள் பார்க்கலாங்க தாராளமாக. சரிங்களா, அதுக்கடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா இது வந்து வியூங்க. அந்த முருகன் கோயிலோட வந்து வியூ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடம் மலை மீறி நீங்கள் செலவிடலாங்க ஒரு நேரத்தை. கீழே அன்னதான ரூம்கள் இருக்குது.
தங்குமிடங்கள் இருக்குது, குளியலறைகள் இருக்குது. அதனால் நீங்கள் எந்த கவலையும் இல்லை. இப்போ நல்லா டெவலப் ஆயிடுச்சுங்க. நான் முன்னாடி வந்தப்பலாம் அப்படி இல்லைங்க. இது வந்து மாட்டு வழிங்க. பெத்தநாயக்கம்பாளையத்துலேருந்து இறங்கி நீங்கள் வந்து வரணுங்க. அதாவது பெத்தநாயக்கம்பாளையத்தில் இறங்கி பேருந்து இணைப்பு நீங்கள் எடுத்துக்கோங்க. பெத்தநாயக்கம்பாளையத்தில் இறங்கி நீங்கள் பேருந்து டவுன் பஸ்ஸஸ் நான் வந்து காமிச்சிருப்பேன் இந்த காணொலியில். அந்த டவுன் பஸ்ஸை நீங்கள் பிடிச்சிக்கலாங்க. தாராளமாக டைம் இருக்குது. சரிங்களா? நீங்கள் ரயில் நிலையத்தில் இறங்கி பொறுமையாக வந்து அடுத்து வந்தீங்கனாலே இந்த பஸ்ஸில் பிடிச்சிடலாம். இல்லைன்னா ரூட் பஸ் கூட இன் டைம் இருக்குங்க. கோவை, ஈரோடு, திருப்பூர்லேருந்து வரவங்களுக்கு உதய் எக்ஸ்பிரஸ் இண்டஸ்ட்ரி ரயில்கள் இருக்குங்க. சரிங்களா? இந்த ரயில்களை பயன்படுத்தி நீங்கள் வந்துடலாங்க சேலத்துக்கு. சேலம் வந்து ஒரு 90 நிமிடம் இடைவெளி இருக்குங்க. அந்த நேரத்தில் உங்களோட காலை உணவை நீங்கள் முடிச்சுக்கோங்க. வெளில போனீங்கன்னா ஹோட்டலில் இருக்கும், நீங்கள் அங்கே போய் முடிச்சுக்கலாங்க. ஓகேங்களா? இது வந்து கோவைக்கான இணைப்புங்க. நீங்கள் அன்ரிசர்வ்டில் வர்றீங்கன்னா நேரடியாக பெத்தநாயக்கன்பாளையத்துக்கு நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கோங்க நண்பர்களே. சரிங்களா? பெத்தநாயக்கன்பாளையத்துக்கே டிக்கெட் எடுத்துக்கோங்க. ஒரு 5 ரூபா 3 மணி நேரம் இருக்குங்க. அவ்வளோதாங்க. அடுத்த இணைப்பு கரூர் நாமக்கல் மாவட்ட மக்களுக்குங்க. சாதாரண கட்டணங்க. ஆர்டினரி டிக்கெட் எடுத்தாலே போதும். வந்து கட்டணம் வந்து 30 ரூபாய்க்குள்ள தாங்க வரும். ஏத்தாப்பூர் பெத்தநாயக்கன்பாளையம் வரைக்குமே. சரிங்களா? சேலம் கரூர் சேலம் டெமோ எடுத்துகிட்டு அங்கேருந்து சேலம் விருத்தாச்சலம் டெமோ பிடிச்சிக்கோங்க. கரூர் சேலம் டெமோ 9 மணிக்கு வந்துடும். நீங்கள் அங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரம் டைமுங்க. வழக்கம்போல் கோயம்புத்தூர் மக்களுக்கு சொன்ன மாதிரி தாங்க. சரிங்களா? உங்களுக்கு 1.5 மணி நேரம் டைம் இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் சாப்பாடு ஏதாவது சாப்பிட்ணுன்னா போய் சாப்பிட்டு வந்துடலாங்க. அடுத்த இணைப்பு திருச்சி மாவட்ட மக்களுக்குங்க. திருச்சியிலேருந்து ஆத்தூருக்கு எனி டைம் பேருந்து இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது எனக்கு தெரியல. ஆத்தூர் வாழப்பாடி வந்து இறங்கணும். வாழப்பாடியில் இறங்கினீங்கன்னா ஆத்தூர் போகிற பேருந்து இருக்கும். ஆத்தூரில் இறங்கினீங்கன்னா வாழப்பாடி வர பேருந்து இறங்கினீங்கன்னா முருகன் கோயிலுக்கு வந்து இறக்கி விட்ருவாங்க. சரிங்களா? அடுத்து தஞ்சைங்க. தஞ்சையிலேருந்து சேலத்துக்கு பேருந்துகள் இருக்குங்க. நேரடி பேருந்துகள் இருக்குது. ஆத்தூரில் இறங்கிட்டிங்கன்னா ஆத்தூர்லேருந்து உங்களுக்கு வாழப்பாடி போகிற பேருந்துகள் இருக்குன்னா முருகன் கோயிலில் இறங்கிடலாங்க. அடுத்து பெங்களூரு, ஓசூர், தருமபுரி மக்களுக்குங்க. பெங்களூர்லேருந்து காரைக்கால் போகிற விரைவு ரயில் இருக்குங்க. அதில் ஏறிங்கன்னா நேரடியாக பெத்தநாயக்கன்பாளையத்தில் இறங்கி நீங்கள் பேருந்து மாதிரி போய்க்கலாங்க. சரிங்களா? ஒரு வழிக்கு மட்டும்தாங்க இந்த கனெக்டிவிட்டி. ரிட்டனுக்கு உங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பஸ்ஸில் தான் போகிற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி. சரிங்களா? அடுத்த வீடியோவோட கனெக்டிவிட்டி நான் வந்து இந்த கோயிலேருந்து கனெக்டிவிட்டி உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேங்க. அடுத்த வீடியோவில் இருக்கும். அது வந்து அடுத்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். அடுத்து காரைக்கால், மயிலாடுதுறை, சிதம்பரம், திருவாரூர் பகுதி மக்களுக்குங்க. உங்களுக்கு நேரடி ரயிலாக காரைக்கால் பெங்களூரு போகிற விரைவு ரயில் ஒன்று இருக்குங்க. சரிங்களா? அதை ஏறி நீங்கள் பெத்தநாயக்கன்பாளையத்தில் இறங்குனீங்கன்னா நீங்கள் கோயிலுக்கு போயிடலாங்க. இது வந்து ஒரு வழி பயணம் மாட்டாங்க. ரிட்டர்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலூர் போர்ட் டெமோ ஒன்று இருக்குங்க. கடலூர் துறைமுகம் டெமோ இருக்குங்க. அதை ஏறி நீங்கள் எங்கே இறங்கணுமோ அங்கே இறங்கி நீங்கள் கனெக்டிங் பஸ்ஸை நீங்கள் பிடிச்சி போய்க்கலாங்க உங்கள் ஊருக்கு. அடுத்து கடலூர் விருதாச்சலம் பகுதி மக்களுக்குங்க. இது வந்து நீங்கள் சேலம் டெமோ காலையில் இருக்குங்க. அதை ஏறி வந்தீங்கனால 8 மணிக்கு வந்துடுவீங்க. 8:30க்குள்ளே நீங்கள் ஏத்தாப்பூர் வந்து நீங்கள் இந்த கோயிலை பொறுமையாக தரிசனம் பண்ணிட்டு அதுக்கடுத்த இடங்களுக்கு நீங்கள் எங்கேயாவது செல்ல வேண்டியிருந்தால் அங்கேயும் செல்லலாங்க. இது வந்து சாதாரண கட்ட பயணம். ஆனால் கூட்ட நெரிசல் இந்த ரயிலில் அதிகமாக இருக்குங்க. அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து சென்னை, தாம்பரம், செங்கல்பட்டு பகுதி மக்களுக்குங்க. உங்களுக்கெல்லாம் சேலத்துக்கு நேரடி ரயில் இருக்குங்க. சேலம் ஏத்தாப்பூருக்கு நேரடி ரயில் இருக்குது. ஏத்தாப்பூர் ரோட்டில் இறங்குனீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு பொறுமையாக குளிச்சுட்டு நீங்கள் தரிசனம் பண்ணிக்கலாங்க. அதுக்கடுத்து வேறு எங்கேயாவது போனாலும் நீங்கள் போகலாம். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இரவு ரயில் இருக்குங்க. இதே சென்னை எழும்பூர் போகிற ரயில் இருக்குங்க. சரிங்களா? இந்த இரவு 10 மணிக்கு ஏத்தாப்பூர் ரோட்லேருந்து இருப்பாங்க. சரிங்களா? அடுத்து விழுப்புரம் பகுதி மக்களுக்குங்க. விழுப்புரத்துலேருந்து விருதாச்சலம் வரைக்கும் திருச்சி பேசஞ்சரில் ஏறிட்டு அங்கேருந்து விருதாச்சலத்துலேருந்து ஏத்தாப்பூருக்கு சேலம் டெமோ உடனே 5 நிமிஷம் கேப்பில் எடுக்கிறாங்க. அதனால் நீங்கள் உடனே மாறிக்கோங்க. சரிங்களா? ஏத்தாப்பூரில் இறங்கி நீங்கள் கோயிலுக்கு போகலாங்க. அதுக்கடுத்து வேறு எங்கேயாவது போகணுன்னா நீங்கள் போகலாம். இந்த காணொலி நிறைவு பெறுதுங்க. இதோட இணைப்பு காணொலி நாளைக்கு 3 மணிக்கு வந்து நம்ம சேனலில் வெளியிடுங்க. பார்வையாளர்களுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. அதனால் நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த விளாக்ஸ் உங்களுக்கு வருங்க. சரிங்களா? நன்றி.